அம்மா நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் மாதத்தின் 4வது மாதமான ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றியும் ஆடி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றியும் நாம் பார்ப்போம். ஆடி மாதம் அப்படின்னாலே பலருக்கும் பயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆடி மாதம் ஒரு பூட மாதம், அதனால பல பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆடி மாதத்துல திருமணம் எந்த விதமான சுப காரியங்களும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த ஆடி மாதத்துல கோயில் திருவிழாக்கள் அப்படிங்கிறது அதிகமா நடக்கும். ஆடி மாதத்துல சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய கடகராசியில நுழைய போறாரு. ஜூலை மாதம் 16ஆம் தேதி கடகராசியில சஞ்சரிக்க போறாரு. கடகத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணையறதால மங்களகரமான யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. சூரியனும் புதனும் இணையறதால புத ஆதித்ய யோகமும் இருக்குது. அதே வேளையில சூரியனும் சுக்கிரனும் இணையறதால சுக்கிர ஆதித்ய யோகமும் உருவாகுது. இந்த ஆடி மாதத்துல ஆடி மாதம் அப்படின்னா 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த ஆடி மாதம் 5 வெள்ளி இருக்குது, 4 செவ்வாய் இருக்குது. ஜூலை மாதம் 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. ஆடி மாதம் 5ஆம் தேதி கடகராசியில புதன் வக்கரம் அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசியில சுக்கிரன் போறாரு. கும்பராசியில சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று தான் இருக்கிறாரு. செவ்வாய் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. அதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நாம இனிமே பார்ப்போம். தான் உண்டு தம் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க தான் இந்த மிதுனராசிக்காரர்கள். மிதுனராசிக்காரர்கள் பெரும்பாலும் எல்லா காரியத்திலையுமே ஒதுங்கியே இருப்பாங்க. நம்மளுடைய வேலையை நம்ம சரியாக செஞ்சால் போதும், மற்றவர்களிடத்துல பாராட்டுதல் அப்படிங்கிறதே கிடைக்க வேண்டாம். புறம் பேசுவதும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க தவிர்த்துக்குவாங்க. இப்படி இருக்கிறவங்க இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். தற்போது நடந்துக்கிட்டு இருக்கிற மாதமே எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் இருக்குது. இந்த ஆடி மாதம் மட்டும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு மனதில் ஒரு விதமான சஞ்சலத்தோடு தான் இந்த ஆடி மாதத்தையோட பலனையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் விரையாதிபதி சுக்கிரனோடு சகாயஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். அதனால் தேவைக்கு ஏற்ற பணம் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவர்களோட முன்னேற்றம் கருதி நீங்கள் ஒரு சில முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்தில் எடுப்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து நடக்க தொடங்கும். அதனால தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையும் இழக்க வேண்டாம். மிதுனராசிக்காரர்கள் சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. இந்த மாதத்துல உங்களுடைய தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதால ஓரளவு மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உத்தியோகத்திலெல்லாம் மேலதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்கிறதால வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் ஒரு சுமூகமான நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும். ஒரு சுமூகமான உறவாக இருக்கட்டும் அல்லது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. மாத தொடக்கத்திலிருந்தே குரு செவ்வாயும் இணைஞ்சு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க. குரு செவ்வாயோட சேர்க்கை இருக்கிறதால இடம் பூமி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாத்துலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம். நிலம் வாங்கவோ விற்கவோ நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய கையிருப்பு எந்த அளவு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி இடம் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது வீடு கட்டுறதா இருக்கட்டும், எந்த ஒரு பொருள் வாங்குவதா இருந்தாலும் அதற்குண்டான வரவு செலவையும் திட்டமிட்டு அறிஞ்சு செஞ்சுக்கிறது தான் நல்லது. இந்த மாதத்தில் நம்ம 10 லட்சம் போட்டு வாங்கிட்டு அதனால கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு நம்ம 5 லட்சம் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலையில மட்டும் போகக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களை பார்த்து விலகி இருந்த சொந்தங்கள் எல்லாமே இனிமே உறவாட நெருங்கி வருவாங்க. இந்த மாதம் குருமங்கள யோகம் இருக்கிறதால இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கலாம். வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு அவங்களுக்காக திருமண முயற்சியெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் செய்யலாம். வரன் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா ஒரு ஜாதகம் பார்க்குறது, கோயிலில் போய் பொருத்தம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த மாதத்தில் ஈடுபடலாம். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உருவாகும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்பாடுபட்டாவது நம்ம முன்னேறணும், நம்மளுடைய கடன்களை எல்லாத்தையும் அடைச்சு முடிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அதற்குண்டான முயற்சியில் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சென்று வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. புதன் வக்கரம் அப்படிங்கிறது கடகராசியில் சஞ்சரிக்கும் பொழுதே இருக்குது. ஆடி மாதம் 5ஆம் தேதி புதன் வக்கரம் அடைகிறாரு. ஆடி மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே புதன் வக்கர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் வக்கரம் பெறுவது மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லதில்லை. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை,
குழந்தைகளாலேயும் ஒரு சில பிரச்சனை, குழந்தைகளுக்கெல்லாம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வரலாம். நீங்கள் எந்த அளவு முயற்சி எடுத்தாலும் அதில் இடையூறு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். காலையில் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஒரு விஷயத்துக்காக, அதுக்கு பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து நிற்கும் இடையில. இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம அந்த வேலைக்கு போக முடியும், நம்ம திட்டமிட்ட வேலைக்கு போக முடியும். அப்படி பல விதமான முட்டுக்கட்டை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். இதேமாரி கொடுத்த வாக்குறதெல்லாம் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது போகலாம். நீங்கள் எந்த அளவும் கொள்கை பிடிப்போடு செயல்பட முடியாது. ஒரு சில காலகட்டத்தில் நம்மளுடைய கொள்கையை விடக்கூடிய சூழ்நிலை கூட வரும். நம்மளுடைய உத்தியோகத்திலலாம் மேலதிகாரிகளோட கெடுபிடி அப்படிங்கிறது அதிகரிக்கும். சக பணியாளர்களாலும் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். தொழிலில் பங்குதாரர்களாலேயும் பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதால எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே இந்த ஆடி மாதம் முழுவதும் சனியும் வக்கரம் அடைகிறார். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 8க்கும் 9க்கும் அதிபதியான ஒரு சனி வந்து வக்கரம் பெறும் நேரத்தில் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். சுப விரயங்கள் அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிகரிக்க போகுது. பாகப்பிரிவினை பற்றிய பேச்சுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வரும். முன்னோர்களோட சொத்துக்களை எல்லாத்தையும் நீங்கள் முறையாக பங்கிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. பூர்வீக சொத்துக்களை முறையாக பங்கீடு செய்துக்கிறதுக்கு முக்கிய மாணவர்களை சந்திப்பீங்க. சகோதரர்களோட கருத்து வேறுபாடு அகலறதுக்கெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். அஷ்டமாதிபதியாகவும் சனி இருக்கிறதால அவர் வக்கரம் பெறும் வேளையில் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி அப்படிங்கிறது வசூலாகும். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துருந்த பணம் வரவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். தக்க சமயத்தில் வந்து அந்த பணம் உதவி செய்கிறதால பல பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் வெளிவருவீங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் நடைபெறாது இருந்த காரியம், ஒரு சில காரியம் இப்போது நடக்க போகுது. இந்த ஆடி மாதம் ஓரளவு உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்கும். தனஸ்தானத்தில் சூரியன் அமர்வதால் தொழிலையும் பல சாதனை அப்படிங்கிறது படைக்க போகிறீங்க. எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை சரியான நேரத்தில் செய்து வெற்றி அடையணும் அப்படின்னு தான் சொல்லணும். மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. 5க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் சகயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், இல்லை நல்ல வரன் அமைகிறதால சந்தோஷப்படுவீங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை அப்படிங்கிறது உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல தகவல் அப்படிங்கிறது வந்து சேரும். இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்தோஷத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவு தான் வருமானம் அப்படிங்கிறது வரும். வரக்கூடிய வருமானம் வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கும். கடைசி நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். கலைஞர்களுக்கெல்லாம் அதிக தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வேணும். மாணவர்கள்லாம் எந்தளவு கல்வியில் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவு மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும். கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பொழுதுபோக்கு அம்சங்கள்லையும் உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. பெண்களுக்கெல்லாம் குடும்பத்து சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் மனசங்கடத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பெண்கள் எல்லாமே கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வயிறு சம்பந்தமான பிரச்சனை, மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகுத்தண்டு வட பிரச்சனை இதெல்லாமே அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படிங்கிறதால முயற்சி செய்துக்கிட்டே இருங்க. எந்த காலத்திலையும் உங்களுடைய முயற்சியை மட்டும் விட்டுவிடக்கூடாது. இந்த ஆடி மாதம் முழுவதுமே ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. ஆடி மாதம் முழுவதும் காலை மாலை அப்படின்னு 2 வேளையிலையும் இல்லத்து பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பல விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறதே கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சென்று அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. அபிஷேகத்தை கண்ணார பார்த்துட்டு மனதார வேண்டிட்டு வாங்க. அம்மன் அருள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதங்களிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும்.